திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் எஸ்ய கோபிஹி பிரகாசாபிஹி அவித்வம் நிகதம் தமஹா. இந்த தனியன் திருக்கோட்டியூர் நம்பிகள் அருளினது. இதில் ஒரு சிறப்பான கருத்துக்களை நம்மளுக்கு எல்லாருக்கும் முன்வைக்கிறார். எப்படின்னு கேட்டால், எவருடைய வார்த்தைகள் எல்லாருடைய அஜ்ஞானமாகிய இருளை நசிக்கின்றதோ, எந்த கவியனுடைய ஒளி பொருந்திய வார்த்தைகள், சுவையான வார்த்தைகள், அது எப்படி இருக்கு? கவிம் லோக திவாகரம், அதாவது அஜ்ஞானத்தில் நம்மளுடைய அஜ்ஞானத்தை நசிக்கின்றதோ அத்தகைய ஞாயிறு. என்ன ஞாயிறு? அவரு கவிம் லோக திவாகரம், கவிகளின் ஞாயிறு, கவிகளுக்கு உண்ட உலகத்தில் இருக்கிற ஒரு ஞாயிறு, சூரியனை போன்றவர் அப்படின்னு சொன்னா, சூரியன் சொன்னாலே ஒளி பிடிக்கிறது தான். ஆனால் அந்த ஒளி என்ன பண்ணுறது? நம்மளோட அஜ்ஞானமாகிய இருளை நசிக்கின்றது. கவிம் லோக திவாகரம், அவருடைய திருவடிகளை, அவருடைய எண்ண ஓட்டங்களை, அவருடைய சிறப்பான கவிதைகளை என் உள்ளத்துக்குள் இருத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபிஹி பிரகாசாபிஹி ஆவித்வம் நிகதம் தமஹ அப்படின்னு பொருள் சொல்கிறார். நம்மளுக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை அவருடைய சிறப்பான வார்த்தைகள், ஒளி பொருந்திய வார்த்தைகள், சுவை மிகுந்த வார்த்தைகள், அந்த தமிழோட சிறப்பு, அந்த ஈரத்தமிழ் நம்மளுடைய அஜ்ஞானமாக இருளை போக்கட்டும். அது திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம அன்றாடம் யாரெல்லாம் திருமங்கை ஆழ்வாரோட பாசுரங்களை அனுசரித்து இருக்கிறோமோ, அனுசந்திக்கிறோமோ, அவர்கள் எல்லாருக்கும் அது அவருடைய அஜ்ஞானமாக இருளை நசிக்கட்டும்னு திருமங்கை ஆழ்வாரையே பிரார்த்திச்சுப்போம். திருவள்ளிக்கேணி பாசுரத்தில் இரண்டாவது, வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை எனையாளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அங்கே உள்ள எம்பெருமான் எப்படி இருக்காருன்னு சொன்னால், வேதமே உருவெடுத்தவன் வேதத்தை. அப்புறம் அடுத்தது வேதத்தின் பயன் என்னது? அன்றாடம் அதை அனுசரிக்கணும். யார் ஓதுகின்றார்களோ அந்த குழாமில் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது வேதத்தின் சுவை பயனை, அந்த வேதம் என்ன மாதிரி இறைவனை விண்டு உரைக்கின்றது? அது என்ன சொல்கிறது? அவன்தான் ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அதுக்குண்டான குணங்களை கொண்டிருப்பவன். அது மட்டும் இல்லை, குணங்களின் சுவையையும் அதன் பயனையும் தானேவாகவே இருப்பவன். வேதத்தின் சுவை பயனை. அப்புறம் எப்படி இருக்குன்னு சொன்னால், முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் இருக்காளே, அவள்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டால், அவளோட சாப்பிட்ற இனிமையான பழம் அதுவாகவும் இவனே இருக்கிறான். என்ன எப்படி இருக்கான்? கோதிலின் கனியை. கோது ஒரு பழம் என்ன சொன்னால் அதுக்கு ஒரு நார் இருக்கும், அல்ல அது போனால் அதுக்கு தோல் இருக்கும், அது எத்தனையோ அதில் இருக்கிறதெல்லாம் உண்மை. உள்ளுக்குள்ளே இருக்கிற பழத்தை சிறப்பாக நம்ம சாப்பிட்ணும்னு சொன்னால் அது மேலே இருக்கிற சின்ன சின்ன தடையெல்லாம் நீக்கிட்டு தான் முழுங்கணும் அப்படின்னு சாப்பிடணும்னு இருக்கும். ஆனால் இந்த பழம் அப்படி இல்லை, இந்த பழம் அப்படி இல்லை. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அப்படியே இனிமையாக முழுமையாக விழுங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. யாருக்கு? ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும். அப்போ இந்த கோதிலின் கனியை சரியாச்சு. அப்புறம் நந்தகோபருக்கு சிறப்பான இன்பத்தை பயக்கக்கூடியவன். எப்பொழுதுமே நந்தகோபருக்கு நம்ம குழந்தை அது கிருஷ்ணரா, ஆட ரொம்ப சந்தோஷம், இவரை பார்த்தாலே பெருமிதமாக இருக்கு, பார்த்தாலே சந்தோஷம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி நந்தனார் களிற்றைன்னு. அப்புறம் இந்த உலகம் ஃபுல்லாக அண்ட தடாகம் முழுக்க, குவலயம் முழுக்க என்ன இருக்க? குவலயத்தோர் தொழுதேத்தும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைவரும் தொழுது கொண்டாடி மகிழ்ந்து அவருடைய உயர்வான குணங்களை அன்றாடம் பேசிக்கொண்டு நாமாவளியை ஜபித்து கொண்டு என்ன ஆனந்தப்படக்கூடியவர்களும் குவலயத்தோர் தொழுதேத்தும். இதெல்லாம் சரி, இவ்வளோ பெரிய அட்ஜெக்டிவ்ஸ்லாம் சொன்னாங்களே, அவர் யாருன்னு கேட்டால் ஆதியை, இந்த உலகத்தை படைத்தவன். எப்படி? அது ஒரு பெரிய விஷயம். அதாவது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்தையும், அந்த 24 தத்துவம், 31 இது, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் படைத்த ஆதியை, அந்த ஆதியை முன்னாடி தான் சொல்லிட்டார். அதாவது கோதிலின் கன்னியைன்னு. மறுபடியும் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறார்? அமுதை. அத்தனை ஆதியாக இருக்கிற அமுதன் ரொம்ப சாதாரணப்பட்டவன் இல்லை, அவன் அமுதன். அமுதனாக இருக்கிறனா, அமுதை பருகக்கூடிய அமுது,
பார்த்தின்புறக்கூடிய அமுது. ஆனால் அது பழகி நட்பு பெறக்கூடிய அமுது. ஆனால் தாசியமாக இருந்து தொண்டு செய்து நம்மளை திருப்திப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுபோல் தலைவனாக இருக்கக்கூடிய அமுது அப்படின்னு நவவித பக்திகளையும் அவன் ஒரு சிறப்பான அமுது அப்படின்றத சிறப்பாக எடுத்து சொல்கிறார். சரி, இத்தனை பெரிய அமுதை எங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் மாட மாளிகைகளும் பெரிய பெரிய என்ன கூட கோபுரங்களும் இருக்கக்கூடிய ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் ஒரு விதமான குறைபாடுகளே சொல்லக்கூடியது இல்லை, குறை என்று சொல்லக்கூடியதே இல்லாமல் அனைத்தும் நிறைவான குணங்களை கொண்டவரும் மேன்மை மிகுந்த மாதர்களும் வாழும் மயிலாப்பூருக்கு அடுக்கில் உள்ள திருவள்ளிக்கேணியில் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஆதியை அமுதை அப்படின்னு சொல்லும்போது அமுதை எடுத்துக்கொண்டோம். எங்கேருந்து? விண்ணவர் அமுதுண்ட அமுதில் வரும் பெண் அமுதுண்டம் பெருமான், அப்படிதான் அவருக்கு பேரே. ஏன்னா அந்த கூர்மாவதாரம் பண்ணும் பொழுது எல்லா விதமாகவும் தானே இருந்து வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அப்படின்னு சொல்லி அந்த கடலை கடையும் போது அதில் ஒரு சாமானாக வருது, நிறைய வருது. அதெல்லாம் என்ன கல்பவருஷம் வருது, அப்புறம் ஐராவதம் வருது. அதில் அமுதத்தை எடுத்துட்டு அது எடுத்துகிட்டு வரார். அந்த அமுதத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அமுதத்தோடு கூட அமுதில் வரும் பெண் அமுது மகாலட்சுமி வரா. அப்புறம் சந்திரன் வருது. நிறைய சாமான்கள் ஒன்று ஒன்றா சாமான் இல்லை, அதெல்லாம் சிறப்பான வஸ்துக்கள். பார்க்கடலை கடைந்து பண்ணும்போது இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் இவாளுக்கெல்லாம் ஒரு சாதாரண அமுது தான் வந்தது. அது என்ன பண்ணோம்? அது ஒன்றும் மோட்சம் தராது, அமரத்துவம் தரும், அவ்வளோதான். இருக்கலாம், அங்கேயே இருந்துக்கலாம். பிரானிட போய் வைகுண்டத்தில் போய் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சந்தோஷப்பட முடியுமான்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான். ரொம்ப பெரியவாள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அமுது தான் கிடைக்கும்னு. ஆனால் அந்த அமுதில் வரும் பெண் அமுதை உண்ட பெருமான் அப்படின்னு அதுபோல் அமுது கூட நம்மளுக்கெல்லாம் இன்பம் என்ற அமுது தரக்கூடியவன். எல்லா விதமான அன்புகளும் எல்லா விதமான அமுதும் அடியாருக்கு தந்து அவர்களையும் இன்புற செய்து அதன் மூலம் தானும் இன்புறுவன் என்ற இந்த கருத்தை இந்த பாசனம் மூலமாக திருமங்கை ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார். இதற்கு அனுகுணமாக இருக்கிற அடுத்த பாசனத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தாசோகம்.